வணக்கம். என் பெயர் கு. மதுபாலா. நான் விண்ணப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தற்பொழுது உங்களுடன் உரையாட எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு தமிழர் பண்பாட்டின் சிறப்புகள். நம் தமிழர்களின் பண்பாடு எல்லாமே மிகவும் சிறப்பு வாய்ந்ததுதான். முக்கியமாக இயற்கை வழிபாடு, விருந்தோம்பல், உணவு முறை இவை மூன்றையும் சொல்லலாம். சங்க நூல்களில் தமிழர்களின் பண்பாடு பற்றிய பல தகவல்களை காணலாம். வழிபாட்டை எடுத்துக்கொண்டால் இயற்கையை வணங்குவதே பிரதானமாக உள்ளது. உழவர் திருநாளில் ஆரம்பித்து சித்திரை திருவிழா, ஆடிப்பெருக்கு என நாம் கொண்டாடும் ஒவ்வொரு பண்டிகைகளும் இயற்கையை முன்னிறுத்தியே இருப்பது தமிழர்களின் ஆகச்சிறந்த பண்பாடுகளுள் ஒன்று. அடுத்ததாக விருந்தோம்பல். இன்றைய சூழ்நிலையில் உறவினர்கள் நண்பர்களுக்கு விருந்து கொடுப்பதுதான் விருந்தோம்பல் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் விருந்தோம்பல் என்பது புதியவர்களுக்கு உணவு அளிப்பதுதான். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் தமிழர்களின் தலையாய அறம். அமிழ்தமாகவே இருந்தாலும் நாம் மட்டும் உண்ணாது பகிர்ந்து உண்பதுதான் தமிழர்களின் அறம் என்று சிறுபானாற்று படையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செவ்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு என்கிறார் திருவள்ளுவர். விருந்தினர்களை வெளியில் இருக்கச் செய்து தான் மட்டும் வீட்டினுள்ளே உண்ணுதல் சாவாமைக்கு மருந்தாகிய அமிழ்தமாக இருந்தாலும் வேண்டப்படுவதில்லை என்பதை வள்ளுவர் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற் பாட்டன்று என்று கூறுவதிலிருந்து விருந்தோம்பல் சங்ககால மக்களின் பண்பாக இருந்தமையை அறிய முடிகிறது. இவை மட்டுமன்றி ஈகை, கொடை, கற்புடைமை, உலக ஒருமைப்பாடு ஆகியவற்றையும் தமிழ் பண்பாட்டின் கூறுகளாக கொள்ளலாம். உணவு முறையில் தமிழர்களுக்கென சில தனித்தன்மைகள் உள்ளன. காலை, மாலை, மதியம் என 3 வேளை உணவிலும் மூலப்பொருள் நெல்தான். நெல்லிலிருந்து பெறப்படும் அரிசி மற்றும் சிறுதானியங்கள், இயற்கையில் இருந்து பெறப்படும் காய்கறி வகைகள் இவையே நம் பாரம்பரிய உணவு வகைகள். அதேபோல் தமிழர்கள் பாயில் உட்கார்ந்து தரையில் வாழை இலையில் வைத்து சாப்பிடுவதும் தமிழர்களின் மிகச்சிறந்த பண்பாடு. நம் தமிழர் பண்பாட்டில் கைகூப்பி வணங்கும் பழக்கமே காலம் தொட்டு நடைமுறையில் உள்ளது. நம் முன்னோர் அனைத்தையும் அறிந்து கற்றுக் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் பார்த்தால் ஏளனமாக உள்ளது. ஏனென்றால் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான தமிழ் கலாச்சாரத்தை இன்னும் கற்று தேராமல், ஐயோ மற்றவர்களுக்கு கை கொடுக்காதீர்கள், கொரோனா வந்துவிடும் என்று எச்சரிக்கை விடும் உலக அமைப்புகள் தமிழ் பண்பாட்டை அறியாததை நான் பார்க்கையில் மேலை நாட்டின் அறியாமையை கண்டு வியக்கிறேன். நீங்கள் கவனித்தது உண்டா? இளைய வயதினர் பெரியவர்களுடன் பேசும்பொழுது அவர்களின் கைகளினால் வாயை மறைத்து கொண்டு பேசுவார்கள். எதற்காக அப்படி பேசுகிறார்கள்? அப்படியே இருக்க வாயை திறந்து பேசலாமே. இதில்தான் நம் பண்பாடு அடங்கியுள்ளது. ஒருவர் அப்படி நெருங்கி மற்றவர்களுடன் பேசும்போது எச்சில் துளிகள் தெளிக்கும் வண்ணம் பேச வாய்ப்புள்ளது. கைமறித்து பேசுவதன் மூலம் நம் எச்சில் துவளை எதிரில் இருப்பவரின் முகத்தில் படாமல் பார்த்து கொள்ளலாம். பண்டைய தமிழர்கள் வீரத்தை தொல்காப்பியம் புறத்தினை இயலெடுத்து கூறுகின்றது. பெரும்பாலும் தற்காப்பு முறையில்தான் போர் நடைபெற்றது. தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என 4 வகை படைகளும் போரில் ஈடுபட்டன. வெற்றி, வஞ்சி, உளிகை, தும்பை என்ற 4 புறத்திணை பகுதிகளிலும் தமிழர்களின் போர் முறைகள் தொல்காப்பியத்தில் காணப்படுகின்றன. காலம் தொட்டு கடைபிடித்து வந்து நம் கலாச்சாரத்தை பார்த்து நம்மை படிக்காத முட்டாள்கள் என்று ஏளனப்படுத்திய மேலை நாட்டை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கிறது. இத்தகைய உலகின் சிறப்புமிக்க பண்பாடு மற்றும் கலாச்சாரத்தை தன் வசமே கொண்டுள்ள தமிழ் மண்ணை எதிலிருந்தும் பாதுகாக்க கலாச்சாரம் ஒன்றே போதுமானது. அப்படி பார்த்து பார்த்து பதப்படுத்தப்பட்ட நம் பண்பாடும் நம் கலாச்சாரமும் இன்றளவிலும் எந்நாட்டிற்கும் ஏற்ற ஒன்றே. உலக நாடுகள் இனிதாவது தமிழரின் பெருமையை அறிந்து அவர்களும் பயன்பெற்று வாழ ஒரு வழிவகை செய்வோம். இத்தகைய பெருமைமிக்க கலாச்சாரத்தில் பிறந்தமைக்கு நாம் பெருமைப்படுவோம், அதனை போற்றி காப்போம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.